நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுக்கு போய் இருக்கட்டுமா? இனிமே இதானே உன்னோட வீடு. இந்த வீட்டோட மருமக தான் நீ. சரியா சொல்லணும்னா மூத்த மருமக. நீ எப்பவுமே இங்கதான் இருக்கணும். வீட்டுக்கு போனா ஒரு நாளைக்கு மேல தங்க வேண்டாம். இல்லனா இந்த வீட்டை விட்டு நீ விலகி போயிடுவ. புரிஞ்சுதா? சரி, நான் வரேன். அவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா? நாம தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல நம்ம மனோஜ் வீட்டில் வச்சு. ஞாபகம் இல்லையா? நான் பாலாவோட மாமா, பேரு சதீஷ். பாலாவோட மாமான்னு எதுக்காக சொன்னா, நான் வேணுவோட அண்ணன். இப்ப கிளியரா இருக்குமே? ஹரியோட ஒய்ஃப் தானே நீங்க? எனக்கு தெரியும். கல்யாணம் நடந்தப்ப வேணு இங்க வந்து பண்ண பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும். ஆமா, ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? உள்ள பாம்பு கிமி வந்துருச்சோ? எங்க எங்க? ஆமா, என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஹரி லீவுக்கு வந்துட்டு சவுதிக்கு இப்பதான் திரும்பி போறான். அவனை அனுப்பி வைக்க தான் நாங்களா வெளியே நிக்கிறோம். ஹரி திரும்பி போயிட்டானா? சே, நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லத்தான் இங்க வந்தேன். எங்க வீட்டு போன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்த ஒரு பொறுப்பான ஆள் வந்து சொன்னா தானே நல்லா இருக்கும். இங்க பாருங்க, பாலாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. இங்க பாரு, உங்க அக்கா குழந்தை பெத்தெடுத்திருக்கான்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓ, காது கேட்டுச்சு. ஆனா உன் முகத்துல அந்த சந்தோஷத்தையே காணமே. இல்ல உன் உள்ளுக்குள்ள இருக்கிற நடிகை உங்க அப்பா மாதிரி தானா? முகத்துல எதுவுமே காட்ட மாட்டியா? நீங்க சொல்றவங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எப்படி எப்படி? இன்னொரு தடவை சொல்லு. என் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் தான் நான் பேச்சுவார்த்தையை வச்சுப்பேன். ஓ, அப்படின்னா ஏன்டா எங்க குடும்பத்துக்கு உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? சொல்லு. அந்த தப்ப நான் பண்ணல. இதோ நிக்கிறாரே என் அப்பா, அவர் தான் பண்ணாரு. எதுவா இருந்தாலும் அவர்கிட்டே பேசிக்கோங்க. என்ன இவன் ரொம்ப ஓவரா பேசுறான்? பாலாக்கு எப்ப குழந்தை பிறந்தது? சரியா சொல்லணும்னா இன்னையோட 3 நாள் ஆச்சுமா. உங்க பொண்ணை எங்க வீட்டுல வந்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் யாரும் இந்த வீட்டுல இருந்து எட்டி கூட பார்க்கல. நாங்க செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டோம். பிரசவத்துக்கு இங்க கூட்டிட்டு வரலான்னு தான் போனோம். அவதான் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாலே. இதுக்கப்புறமும் அவ அடம் பிடிச்சிட்டு இருந்தான்னா அவளும் குழந்தையும் உயிரோடு இருக்கிறது சந்தேகம் தான். எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன். பாலாக்கும் குழந்தைக்கும் அவங்க என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனையுமே அங்கதாமா இருக்கு. இப்போதைக்கு வேணு ஊர்ல இல்ல. அவன் வர்றதுக்கு முன்னாடியே உங்க பொண்ணு உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா வந்து கூட்டிட்டு போலாம். அவன் வந்ததுக்கு அப்புறமா பல்லு நகம் கூட மிச்சம் இருக்காது, தெரிஞ்சுக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான நிலைமையில தான் அந்த பொண்ணு அங்க இருக்கா. மாமா, நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ண சொல்ற? அவ பண்ண தப்புக்கு தான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. அவளுக்குலாம் இந்த தண்டனை ஒண்ணு போதாது. அவளுக்கு என்ன ஆனாலும் இங்க இருந்து யாருமே போக கூடாது. ஆனா ஒக்கமக்கா, வேணுவை விட பயங்கரமான விஷப்பாம்பு இங்க இருக்கா. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. இங்க பாருங்க பாலாப்பா, ஒரு போன்ல சொல்ல வேண்டிய விஷயத்த நான் உங்களுக்கு நேர்ல வந்து சொல்றேன். அப்போ எந்த அளவுக்கு நான் உங்க மேல மரியாதை வச்சிருப்பேன்னு பாருங்க. நான் கூட பாலா மேல அனுதாபப்படுறேன். ஆனா என்னால ஒன்றும் பண்ண முடியல. நீங்க அவளை ஒதுக்கி வைக்கலன்னா, அவ மேல நீங்க உண்மையான பாசம் வச்சிருந்தீங்கன்னா தாராளமா அவளை கூட்டு வந்துருங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் கிளம்புறேன். ரொம்ப லேட் பண்ணாம சீக்கிரம் அங்க வந்தீங்கன்னா 2 உயிரை காப்பாத்தலாம். வரட்டுமா?
இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும்? ஒரு பரிகாரம் பண்ணலாம்ல? சமேலியை ஒதுக்கி வைக்கணுங்கிற பரிகாரத்தை தான் அப்பா சொன்னாரு. அதுதான் இப்ப நீங்க சொல்ல வரீங்களா? சமேலிய ஒதுக்கி வைக்கணும்னு நான் சொல்லல. ஆனா குழந்தைய காப்பாத்தி ஆகணும்ல. பெத்த அம்மா கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்தணுமா? அதை விட பாதுகாப்பு எங்க கிடைக்கும்? மனசளவுல பாதிக்கப்பட்ட தாய் கிட்ட தான் அந்த குழந்தை இருக்கு. அத நினைச்சாதான் பயமா இருக்கு. நாம எல்லாரும் நிம்மதியா தூங்கி எத்தனை நாளாச்சு தெரியுமா? சமேலி மேடம் பாத்ரூம்ல இருக்காங்க. குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கான். குழந்தைய பார்க்க நல்ல ஒரு வாய்ப்பு. ஒரு திருட மாதிரி பதுங்கி என் குழந்தைய பார்க்கணும்னு அவசியம் இல்ல. உன் கவலை எனக்கு புரியுதுப்பா. ஆனா நம்ம கிட்ட இந்த வழியை விட்டா வேற எந்த வழியுமே இல்லையே. நீங்க போய் பாருங்க சார். மேடம் வர 10 நிமிஷம் ஆகும். அது வரை பாருங்க. நானே குழந்தைய தூக்கிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள மேடம் வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும். நீயும் உன்னோட குழந்தைய பார்க்கணும் இல்லையா? போப்பா. ஐயோ, எழுந்திருச்சிட்டியா? இந்தாங்க சார், புடிங்க. செல்லோ, யார் அது? என் செல்ல தங்கம். பாத்ரூம்ல இருந்த டவல் எங்க? என்கிட்ட கொடுங்க சார், கொடுங்க. லாலி, நீ எதுக்கு கதவை திறந்து விட்ட? சார் தான் எனக்கு தெரியும். யாரா இருந்தா என்ன, வெளியே போக சொல்லு. தேவையில்லாம பிபி அதிகமாக்காத. உன்னோட குழந்தைய தூக்கிட்டு போறதுக்காக நான் உன்னை இங்க வரல. ஆனா எனக்கும் என் குழந்தை மேல உரிமை இருக்குங்கிறத நீ என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போற? லாலி, நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. வெளியே போ சொல்லு. நான் போறேன். சூரஜ் குழந்தைய தூக்குனாரா? என் குழந்தைய அந்த ஆள் தொட்டானா? இல்ல, நான் விடுவேனா? சார் உள்ள வந்த உடனே நான் குழந்தைய தூக்கி உடனே கையில வச்சுக்கிட்டேன். கட்டாயப்படுத்தி வாங்கிடுவாருன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அழாத. மேடம், தைரியமா இருங்க. என் தலையே போனாலும் நான் யாருக்கிட்டையும் குழந்தைய கொடுக்க மாட்டேன். குழந்தைய என்கிட்ட கொடு. ஓ ஓ ஓ ஓ ஓ, என்னம்மா? அட அழாதம்மா. ஓ, சரி சரி. ஓ ஓ ஓ ஓ, என் செல்ல குட்டி. என்ன நிலுப்பா, எனக்கு அவன் மேல எந்த தப்பு நீ இல்லைங்க. இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். ஒரு குடும்பத்துல பிறந்த ஆம்பளை தம் பலத்தை காட்ட வேண்டியது இந்த நேரத்துல தான். இப்படிதான் பொண்டாட்டியை ஃபேஸ் பண்ணணும் நீங்க சொன்னீங்கன்னா அதை நம்ப மாட்டேன். ஆனா பொண்டாட்டி புருஷனை பார்த்தா நல்லா பயப்படணும். அது பாசமோ பயமோ எதுவா இருந்தாலும் அப்படி பயம் இருந்தாதான் பொண்டாட்டி கூட வாழணும். அது உங்களோட பாலிசி. என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தான் இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதை அனுபவிக்கிறதுக்கு யாராவது உன்னை கட்டாயப்படுத்தினாங்களா? என்னங்க நீங்க? இவனு குத்தம் சொன்னா பிரச்சனைக்கு பரிகாரம் ஆயிடுமா? ஆனா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானே. நம்ம உடம்புல ஏதோ அடிபட்டாலோ இல்ல இன்ஃபெக்ஷன் ஆனாலோ அங்க ட்ரீட்மெண்ட் பண்றத பத்தி இல்ல, அந்த பாகத்தை தூக்கி எரியலாம் தான் நீங்க யோசிக்கிறீங்க. சில காயங்கள் பழுத்து பழமாயி உயிரை எடுத்துட்டு தான் போகும். அத ஆரம்பத்திலேயே சர்ஜரி பண்றதுதான் நல்லது. அந்த அளவுக்கு சர்ஜரி பண்ண வேண்டாம் தான் நான் சொல்ல வரேன். நான் என் அனுபவத்தை வச்சுதான் ஒன்னு ஒன்னா சொல்றேன். அதையும் நீ இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. இங்க பாருப்பா, நம்ம எல்லாரும் கலந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு இனிமே எடுத்துக்கலாம். முடிவு எடுக்க வேண்டியது நாம இல்ல, இவன் தான். நாமளும் எத்தனை நாளைக்கு தான் இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறது? யார் மேல இருக்கிற கோவத்தை தீக்க உன் சொந்த வாழ்க்கையை வச்சு சர்க்கஸ் காட்டிட்டு இருக்க? என்கிட்ட இப்போ இந்த ஒரு வழிதான் இருக்கு. இப்போ உனக்கு முன்னாடி ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. லேட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒன்னு ஒன்னா க்ளோஸ் ஆயிடும்.
வாழ்நாள் முழுக்க இந்த பைத்தியக்காரி கூட தான் வாழணுமா இல்ல துரத்தி விடணுமான்னு நீ தான் முடிவு எடுக்கணும். இங்க பாருப்பா, உன் கையில போட்டிருந்த கட்டு எங்கடா? ஹாஸ்பிட்டல் போனப்போ இனிமே அதை போட வேண்டாம், பிசியோதெரப்பி பண்ணா போதுன்னுட்டாங்க. பாருங்க, கையை அடிக்கடி இப்படி திருப்பிக்கிட்டே இருக்கணும். நான் இப்பதான் அதை வரும்போது பண்ணிக்கிட்டே வந்தேன். நம்ம வீட்லயே பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அது உன் கைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னடா கை சரியாயிருச்சா? குறாதா என்னது? இது எதுக்குடா நீ மறுபடியும் வாங்கிட்டு வந்த? வாங்கிட்டு வந்தது இல்ல, பழசு. டாக்டர் அதை கையில இருந்து எடுக்க சொல்லிட்டாரு. அது வந்து காயம் ஒன்றும் பெருசா இல்லாதனால ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்படி கஷ்டமான கேஸ்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பிரில்லியண்டா இருக்கிற டாக்டரால மட்டும்தான் முடியும். அம்மா இதை புடி, இதை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கமா. அட வச்சுக்கோமா, யூஸ் ஆகும். இது எனக்கு எதுக்குடா? அது வந்து வேணு இப்ப இங்க தானே இருக்கான், அதனால என்னால சொல்ல முடியாது. டேய் என் கூட வா. டேய் வாடா. ஒரு வழியா நீ போட்ட நாடகம் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கான ப்ரூஃப் எங்கிட்ட தான் இருக்கு, அதை நீ மறந்துடாத. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, இதை வச்சு நான் கொடுத்துருந்தேன். அப்புறம் அதை இன்னும் தொடரும். இந்தாம்மா, சும்மா கொஞ்சம் வலியுறியா? இங்க பாருமா, இத குடி. எனக்கு வேண்டாம். இப்படி சொன்னா என்னம்மா அர்த்தம்? இது குடிச்சாதானே உன்னால சுறுசுறுப்பா விளையாட முடியும். இந்தாம்மா குடி. எனக்கு வேண்டாம் பாட்டி. அட குடிமா. என்னம்மா இவ மருந்து குடிக்க மாட்டேங்கிறாளா? மருந்து மட்டும் இல்லப்பா, 1-2 நாளா எதுவுமே சாப்பிட மாட்றா. ரொம்ப கட்டாயப்படுத்தினாதான் கொஞ்சமாவது ஏதாவது சாப்பிடுறா. காய்ச்சல் இன்னும் சரியாகலன்னு எனக்கு தோணுது. அம்மா அதை கொடுங்க, கொடுங்கம்மா. நான் கொடுத்துக்கிறேன்ப்பா, நான் கொடுத்துக்கிறேன். அப்பாவோட செல்லம்ல, குடிமா. அம்மா எப்ப வருவாங்கப்பா? அது வந்து அம்மா வருவாங்க, நீ முதல்ல மருந்து குடி. அம்மா இங்க வரலன்னா நாம அங்க போலாம். அதை நான் யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னல, நீ இப்ப குடி. நீங்க ப்ராமிஸ் பண்ற வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன். குடி. எனக்கு வேண்டாம். திமிரு. மனோ பாருமா எப்படி அடம் பிடிக்கிறா. நான் அம்மா பார்க்க போகணும். உன்னை பார்க்கணும்னா அம்மா இங்க தான் வரணும். ஆனா உங்க அம்மாக்கு நம்ம யாரும் தேவையில்லை. மனோ தேவையில்லாத எதையோ பேசி குழந்தை மனசுல தப்பான எண்ணத்தை உருவாக்கிட்டு நீங்களே பாருங்க, அவ வரவே மாட்டான். என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தங்க தான் இருப்பாங்க. அதுல யார் வேணும் நீ தான் முடிவு பண்ணு. டேய், எல்கேஜி படிக்கிற குழந்தை கிட்ட தான் நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருப்பியா? நீ வாமா. என்ன எப்போ அம்மா கிட்ட கூட்டிட்டு போவீங்க? சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு மருந்த ஒழுங்கா சரியான நேரத்துல குடி. அதுக்கப்புறமா நானே உன் அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போறேன், சரியா? நான் அம்மாவை பார்க்கணும். நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்லம்மா. நீ இந்த மருந்த சாப்பிடு. எனக்கு மருந்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, குடிமா. நீ நல்ல பொண்ணு தானே, குடி. இந்தாங்க டீ. அத்தை, ஹரி ஃபோன் பண்ணிருந்தாரு. பாலா வீட்ல இருந்து பாலா குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லிட்டு போக ஒருத்தர் வந்ததா சொன்னேன். சரி, அவன் என்னதான் சொன்னான்? ஹரி இங்க இருந்து போன அடுத்த செகண்டே அவர் இங்க வந்துட்டாருல்ல. அது அவருக்கு தெரிஞ்சிருந்தா பாலாவை பார்த்துட்டு தான் போயிருப்பேன்னு சொன்னாரு. ஹரியானா போனதுக்கு அப்புறம் அவர் இங்க வந்து தகவல் சொன்னது நல்லதா போச்சு. இல்லனா ஹரியானா இங்க இருந்து ஊருக்கே போயிருக்க மாட்டாரு. பாலாவையும் குழந்தையும் பார்க்க உடனே இங்க இருந்து நீங்களும் மாமாவும் போகணும்னு ஹரி சொன்னாரு. அவன் அப்படி சொன்னதும் இங்க இருந்து போறவங்க தான் அந்த வீட்டுல கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க போறதா இருந்தா நானும் வரேன்.
பாலாவை நானும் பார்க்கணும்ல. நாங்க இங்க இருந்து அங்க போறோம்னு உங்ககிட்ட யார் சொன்னது? உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நம்ம போய் தானே ஆகணும். அந்த ஃபேமிலி கூட இருந்த எல்லா தொடர்பையும் நாங்கள் என்னைக்கோ முடிச்சுக்கிட்டோம். கல்யாணத்துக்கு கூட நாம அவங்கள கூப்பிடவே இல்லையே. அதுக்காக தானே நீங்க கேட்ட வார்த்தைங்களை விட அதிகமா கேட்டது நான் தானே. கலாச்சாரம் தெரியாதவங்க நாம அங்க போய் அசிங்கப்பட முடியாது. அப்படி ஒரு குடும்பத்தை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க போல இருக்கே. பிரசவத்துக்கு கூட்டிட்டு வரதுக்காக நாங்க எல்லாரும் அங்க போனோம். அந்த வீட்டுல உள்ளவங்க இல்ல, என் பொண்ணு தான் எங்களை அவமானப்படுத்தி அனுப்பினா. அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து இப்போ பாலாக்காக்கா அந்த குணம் வந்துருச்சு. கேள்விப்பட்டதுக்கு நாம ஏதாவது பண்ணி தானே ஆகணும். போய் என் கொடையை எடுத்துட்டு வா. எங்க போறீங்க? இங்க இருந்தா பிபி தான் அதிகமாகும். அப்போ பாலாவை பார்க்க போறது? திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். நீ போய் கொடையை எடுத்துட்டு வா. மாமாவும் அத்தையும் கடமையை செய்யலன்னு ஊர்ல சொல்லிடக்கூடாதுல்ல. அப்பா அம்மாக்கு மட்டும் இந்த கடமை இல்லம்மா, பசங்களுக்கும் இருக்கு. நாங்க போய் கூப்பிட்டப்போ வந்திருக்க வேண்டியதானே, அவ வரலன்னு சொல்லிட்டா. அப்படி அகங்காரம் பிடிச்சவங்கள இங்க கூட்டிட்டு வந்துடாதீங்க. இந்தாங்க. அப்பாவோட லைன் தான் சரியானது. பெருசா பிரச்சனை வரப்ப அமைதியா வாக்கிங் போயிடுறாரு. எனக்கும் நிறைய வேலை இருக்கு. நீங்க போறீங்களா இல்லையா அத்தை? மாமா சொல்லிட்டு போறத நீயும் கேட்டல்ல. அவர் சாயங்காலம் தான் வருவாரு. மறுபடியும் நான் அவர்கிட்ட ஒரு முறை பேசி பார்க்கறேன். அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நம்ம நாளைக்கு போலாம். ஏதாவது பிரயோஜனமா இருக்காடா? சே, ஐயோ, தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு டவர் பிரச்சனை இருக்கா? தமிழ்நாடு இல்ல, கர்நாடகா. கர்நாடகாவா? ஏண்டா வேணும் மங்களாபுரத்துக்குள்ள போயிருக்கான்? ஐயோ, கர்நாடகால தான் மங்களாபுரம் இருக்கு. அது இந்த மாநிலங்களை உருவாக்கும் போது அது நடந்திருக்கலாம். ஐயே, உங்களுக்கு உடம்பு மட்டும் தான் இருக்கு, மண்டக்குள்ள ஒன்றும் இல்லை. போன குடுறா, நான் பேசுறேன். ஹலோ. கிடைச்சிட்டான் நம்ம வேணு கிடைச்சிட்டான். டேய் வேணு, நீ எங்கடா போயிருந்த? என்ன விஷயம் சொல்லு. டேய் 2 நாளா நாங்க மாறி மாறி உனக்கு கால் பண்றோம், நீ கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. எங்க கம்பெனில புதுசா ஒரு இடத்துல ஃபேக்டரி ஓபன் பண்ணிருக்காங்க. அங்க சிக்னல் சரியா எடுக்காது. அது வந்து நீ உடனே ட்ரெயினை பிடிச்சி சீக்கிரம் இங்க வந்து சேரு. நான் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா இங்க இருந்து ஆகணும். அதுக்கப்புறம் தான் வர முடியும். டேய் அதெல்லாம் முடியாது, நீ சீக்கிரம் இங்க வரணும். பாலாவுக்கு குழந்தை பிறந்திருக்குடா. ஆனா பொண்ணா? ஏய் நம்ம கையில என்னடா இருக்கு, எல்லாம் கடவுள் கொடுத்ததுதான். பொண்ணு. ஹலோ ஹலோ அண்ணே, என்ன ஆச்சுண்ணே? மங்களாபுரத்துல பாம்பு வெடிச்சிருச்சு. கொடுங்க. ஹலோ ஹலோ அண்ணே, கட் ஆயிடுச்சு. கட் பண்ணல, உடச்சி தெறிக்க விட்டுட்டான். வேணுகிட்ட குழந்தை பிறந்த விஷயத்த போன் பண்ணி சொல்லிட்டோம். பொன் குழந்தைன்னு சொன்ன உடனே பாம்பு வெடிச்ச மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. பிஸ்கட். இது பாலாக்காக்கு. அப்ப இது எனக்கு கொண்டு போய் கொடு. அவன் வரும்போது தெம்பா இருக்கணும்ல. போன்ல சொன்னதுக்கே இப்படி, அவன் நேர்ல வந்தான்னா எப்படி இருக்கும்? ஆஹா, பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா போல. இந்தாங்கக்கா, குடிங்க. ரூம்குள்ள இருக்கும்போது போர் அடிச்சான். நான் சாப்பிடறதுக்காக என் வீட்டுக்கார பிஸ்கெட் வாங்கி வச்சிருக்காரு. உங்களுக்கு வேணும்னா நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரவா? அதை நான் சாப்பிட்டேன்னா போர் அடிக்கும் போது நீ என்ன பண்ணுவ? பசிக்கும் போது கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும்க்கா. என் உசுரை காப்பாத்துறதுக்காக நான் நிறையவே சாப்பிடுறேன், என் பொண்ணுக்காக. அது போதும். சதீஷ் மாமா உங்க வீட்டுக்கு போய் குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லிருக்காரு. சொல்லி என்ன பிரயோஜனம்? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்கு போகாம இருந்திருந்தா ஹரியனை வந்திருப்பாரு. ஹரி என்ன ஊருக்கு போயிட்டு தான் அவர் சொன்னாரு. இப்போதைக்கு நான் என்ன வேண்டிட்டு இருக்கேன்னா, வேணுமாமா வீட்டுக்கு சீக்கிரம் வரக்கூடாதுன்னு. எனக்கும் அது பயமா தான் இருந்தது. ஆனா இப்ப அது போயிடுச்சு. பயம் இல்லாம அந்த ஆளை ஃபேஸ் பண்ணணும்னு என் மனசு சொல்லுது. உங்களால அந்த மாதிரி பண்ண முடியுமா? இத்தனை நாளா அது முடியாம தான் இருந்தது. இப்போ
என் கூட என் பொண்ணு இருக்கா. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்களுக்கு குழந்தை பிறந்தது மாமாக்கு இன்னைக்கு தான் தெரியும். பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் போனை தூக்கி போட்ட மாதிரி ஒரு பயங்கரமா சத்தம் வந்துச்சுன்னு சதீஷ் மாமா சொன்னாரு. போன்லயே இப்படி பண்ணாருன்னா நேர்ல வந்து உங்ககிட்ட எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ண போறாரோ. அதுக்கு முன்னாடி நீங்க குழந்தைய தூக்கிட்டு உங்களோட வீட்டுக்கு போயிடுங்கக்கா. இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். இத்தனை நாளா நான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் எதிர்த்து நிக்க போறேன். பாலா குழந்தை பெத்தத அவன் இங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போய் தானே ஆகணும். குழந்தை பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இதுதான் மரியாதையா? இந்த மரியாதைய நாம அவங்களுக்கு கொடுக்கலையே. என்ன நம்ம கொடுக்காம இருக்கோம்? அவ கர்ப்பிணியா இருக்கிறத கேள்விப்பட்டுதான் நம்ம அங்க போனோம். நாம அவளை கூட்டிட்டு வரோம்னு அவகிட்ட சொன்னோமே. அவ தானே இங்க வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சது. அவ ஏன் அடம் பிடிச்சான்னா எல்லாமே நம்மளால தானே. என்ன அவளால மட்டும்தான் அடம் பிடிக்க முடியுமா என்ன? அது நமக்கும் உண்டு. அவளுக்கு குழந்தை பிறந்த 2-3 நாள் ஆச்சுல்ல, இப்பதான் அவளுக்கு சொல்லணும்னு தோணுச்சா? அங்க இருக்கிற போன் ப்ராப்ளமா இருக்குன்னு தானே அவர் சொன்னாரு. அப்படின்னா யார்கிட்டயாவது சொல்லி விட்டுருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம வேற ஒரு போன்ல இருந்து கூட பேசிக்கலாமே. நமக்கான மரியாதையை தான் பாலாவும் அவரோட வீட்டுக்காரரும் நம்ம கொடுக்குறாங்க. ஹரியோட கல்யாணத்துக்கு அவளை நம்ம கூப்பிடவே இல்லைல்ல. கூப்பிடலன்னு என்ன? மாப்பிள்ளை இங்க வந்து ஒரு கதகளி ஆடிட்டு தானே போயிருக்காரு. அன்னைக்கே அந்த சொந்தத்தை நான் தூக்கி போட்டேன். எனக்கு தெரியும் வேணுவை இங்க அனுப்பிச்சு வச்சதே பாலா தான். அவளை கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு கோவம். பாலால அப்படி பண்ண மாட்டா. எல்லாமே சூழ்நிலை தான் சுதா. ஒவ்வொருத்தரையும் ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி பண்ண வைக்குது. கட்ட புருஷன் கூட இருக்கும்போது அவ எந்த தைரியத்துல மனோஜ் கூப்பிட்டான்னு கூட போயிருக்கா? அவ கஷ்டப்படுறத பார்த்து உதவி செய்ய போயிருப்பாரு. ஆனா அவளுக்கு அவளோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் உயிரோட தானே இருக்காங்க. நமக்கெல்லாம் இல்லாத உரிமை மனோஜுக்கு அப்படி என்ன இருக்கு? இப்ப திவ்யா என்ன நினைச்சிருப்பா? அக்காவோட புருஷன் கூட ஓடி போனவதான் இந்த பாலான்னு நினைச்சிருப்பாள்ல. இப்படி எல்லாம் பேரை கெடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? பாலா மனசுலயும் மனோஜ் மனசுலயும் அப்படி ஒரு கள்ளத்தனம் இருக்குன்னு எனக்கு என்னமோ தோணல. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ஓடி ஒளியணும்? வேணுவோட வாழ்றதுக்கு அவளால முடியல அப்படிங்கும்போது அவ இங்க வந்து தானே சொல்லணும். இப்படி அக்கா புருஷன் கூட எல்லாம் ஓடி போக கூடாது. ஊருக்காரங்கெல்லாம் இத பத்தி சொல்றதுக்கு இல்லாம அவ வேணு கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு இங்க வந்து நம்ம கூட தங்கிருக்கலாம்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஜெயாவே ஒரு பாரமா இங்க வந்து இருக்கறா. அவ கூடவே பாலாவும் வந்துட்டா. இத பாருங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்க யோசனை பண்ணாதீங்க. நானும் அதே தான் சொல்ல வரேன். நமக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலயும் நாம தலையிடாமே இருக்கலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.